சென்னையில் அனைத்து வார்டுகளிலும் பெண்களுக்கென பிரத்யேக உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்படும் என சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் 2024-2025 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மேயர் பிரியாராஜன் தாக்கல் செய்தார். சென்னை மாநகராட்சியின் வருவாய் பற்றாக்குறை இந்த நிதியாண்டில் 114 கோடி ரூபாய் குறைந்துள்ளதாக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அரசு பள்ளிகளில் எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு முதன்முறையாக ஒரு செட் ஷூ மற்றும் 2 செட் சாக்ஸ் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிண்டி சிறுவர் பூங்கா, எழும்பூர் அருங்காட்சியகம், வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு சுற்றுலா அழைத்துச் செல்ல 47,25,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க சாலை ஓரங்கள் மற்றும் மாநகராட்சிக்குட்பட்ட இடங்களில் 2.5 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் எனவும் பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. அனைத்து வார்டுகளிலும் பெண்களுக்கான உடற்பயிற்சி கூடங்கள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 404 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் மற்றும் நடைபாதைகள் மேம்படுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. OMR, GST சாலை உள்ளிட்ட 5 சாலைகளில் நுழைவாயில்கள் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கு வார்டு மேம்பாடு நிதி 40 லட்சத்தில் இருந்து 45 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.